இப்படி ஒரு எதிரி? யாரு எதிரியா? யாரு யாரு? எல்லாம் உங்க அப்பன். உங்க அப்பன்னு இப்படி முடிக்காத. நான் உங்க அப்பனை சொல்லல. உங்க அப்பனுக்கு நிறைய தொழில் விரோதமா ஆட்கள் இருக்காங்க, லேடிஸும் இருக்காங்க. அதுல எவனாவது ஒருத்தன் இல்ல எவனாவது ஒருத்தி உன்னை கடத்திருப்பா. இப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவை குறை சொல்லாம இருக்க மாட்டீங்களே. வேற என்ன சொல்றேன்? உங்க அப்பா பண்ற வேலை அப்படி இருக்கு. இன்னைக்கு என்ன கிழமை அத்தை? வியாழக்கிழமை உமா. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, 4 நாள் எங்களை கடத்தி வச்சிருக்காங்க அத்தை. அதெல்லாம் எதுவும் நினைச்சு மனசை குழப்பிட்டு இருக்காத. பேத்தி ரொம்ப வீக்கா இருக்கா, மருமகளும் ரொம்ப பயந்து போயிருக்கா. இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். சரிப்பா, நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். அத்தை எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கோம்மா. ஆமா, எங்க அத்தை பிரியா ஸ்னேகாலாம் காணோம்? பிரியாவுக்கு ஒரே ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுமா. அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். அந்த கொலைக்கார பாவி கருணாகரன் தான் கடைசியில பிரியாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ற மாதிரி ஆயிடுச்சுமா. என்னத்த சொல்றீங்க? ஆமா உமா, உங்க மாமா அந்த டாக்டரை உள்ள விடக்கூடாதுன்னு எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்தாரு, போராடியே பார்த்தாரு. அதுக்குள்ள அந்த திவாகர் அங்க வந்து அவர் பண்ணியே ஆகணும்ட்டான். பிரியாவோட அப்பாவா? பிரியா ஏன் பொண்ணு, நான் சொல்றேன். கருணாகரன் தான் பிரியா உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு சட்டம் பேச ஆரம்பிச்சுட்டான். துவாரகேஷ், இந்த ஸ்னேகா எல்லாரும் அவங்களுக்கு உடந்த. இத்தனை நாளா எங்க போனாரா? மாமா நீங்க கேட்க வேண்டியதானே? எப்படி இப்படி ஒரு காரியத்தை நடக்க விட்டீங்க? நான் பிடிவாதம் பண்ணியிருப்பேம்மா. பிரியா உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. திவாகர் வேற அழுதான். எனக்கு வேற வழி தெரியல. என்னமோ மனசு உடைஞ்சு போய் சரின்னு சொல்லிட்டேன். மாமா நான் சொல்லல, இது எல்லாமே டிராமா தான். நீங்க நம்பாதீங்க மாமா. அறிவு கட்டவுல அடங்க மாட்டியா நீ? உனக்கு பேசுறதுக்கே உடம்புல தெம்பு இல்ல, அதுக்குள்ள வீட்டு பிரச்சனை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? இல்லங்க, நான் இல்லாத நேரத்துல மாமாவை எல்லாருமா சேர்ந்து கார்னர் பண்ணிருக்காங்க. நான் இருந்தா அதை நடக்க விட்டுருக்க மாட்டேன்ல. மாமா யாரையுமே நம்பாதீங்க மாமா, எல்லாமே டிராமா தான். தெரியாம பேசாத உமா. பிரியாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அது டிராமாவா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? இல்லங்க, அது டிராமா இல்ல. ஆனா அவளை அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது, கருணாகரனை விட்டு ஆபரேஷன் பண்ண வச்சது, இது எல்லாமே. ஏய் வாய மூட்டு உடனே கிளம்பு வா. அப்பா நான் இவங்க 2 பேரும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். வா குஷி, வாமா. வரேன்பா. வர மாமா. போயிட்டு வாமா. மேம், உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் தெரியும். தோரப்பருப்பு விலை ஏறி போச்சு, பேப்பர்ல படிச்சேன். அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்ல. நாமெல்லாம் முந்திரி பருப்பு விலை ஏறினாதான் கவலைப்படணும். ஐயோ அது இல்ல மேம். வேற என்ன? வேற என்னக்கா, உளுந்து விலையும் உருளைக்கிழங்கு விலையும் ஏறி இருக்கும். அதான் அலறி அடிச்சுட்டு ஓடி வர உளுந்து பட்டக்காரி. மேம், கருணாகரன் சார் இருக்கார்ல, அந்த ராகவன் இருக்கார்ல. ஏய், அவங்கெல்லாம் போய் தொலையாம ஏன் இருக்காங்க நானே டென்ஷனா இருக்கேன். நீ வேற பட்டியல் போட்டு அவங்க இருக்காங்கன்னு அவங்க பேர் சொல்லி அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்க. விஷயத்தை சீக்கிரமா சொல்லு. அந்த ராகவன் வீட்ல ஒரு பொண்ணு இருக்குமே, அவளுக்கு என்ன? அவளுக்கு ஏதோ ரொம்ப சீரியஸா ஹார்ட்ல ஆபரேஷனா. அவ செத்த நமக்கு என்ன? அவளுக்கு அந்த கருணாகரன் சார் தான் ஆபரேஷன் பண்ணாராம், அவளை காப்பாத்திட்டாராம். அதுவும் ஸ்னேகாக்கா போய் கருணாகரன் சாரை பார்த்து அவங்க கேட்டுக்கிட்டதுனாலதான் கருணாகரன் சாரே இந்த ஆபரேஷன் பண்ணாராம். ஏய், யார் எப்படி போனா உனக்கு என்ன? காலையில டிஃபனை பண்ணமா, மத்தியானம் சாப்பாடு வச்சுமா, நைட்டு டின்னர் பண்ணமா, அதோட நிறுத்திக்க. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்ச. ஏய் இடியட், இப்படி தலையில இடி விடுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை போய் தேவையில்லாம திட்டிக்கிட்டு இருக்க. இல்லக்கா, அவளாவது இதை சொல்றாளே, நீயும் தான் 4 இடம் போற வர. இன்ஃபேக்ட் அந்த கருணாகரனை ஃபாலோ பண்ற. என்னத்து கிழிச்சது வரைக்கும்? வெறும் சமையலுக்கு தான் நீ இவளை நினைச்சனா அது உன்னோட முட்டாள்தனம். ஆமா, உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது? அது வந்து நான் கருணாகரன் சார் வீட்டில் தானே மேம் வேலை பார்த்தேன். அந்த வாசல்ல ஒரு இஸ்திரி கடைக்காரங்க இருந்தாங்க. அந்த அண்ணாவையும் அக்காவையும் நான் நல்லா ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கேன்.
ராஜி மேம் வீட்டுக்கு யாரு வந்தாலும் நைஸா விசாரிச்சு எனக்கு தகவல் சொல்ற மாதிரி அவங்கள நான் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் மேம். வெரி குட். உன் திறமையை நீ நிரூபிச்சிட்ட. ஐ லைக் இட். தேங்க்யூ மேம். பாத்தியா தயா, நானா இவகிட்ட இந்த வேலையை சொல்ல, அவளா செஞ்சுட்டு வந்து நிக்கிறா. This shows her talent. இவ வெறும் சமையல்காரி மட்டும் இல்ல, கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோன்னு வச்சுக்கையே, இவ நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. சரிக்கா, இவளோட நியூஸால நமக்கு என்ன யூஸ்? ஏய், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குடா. ஸ்னேகா கருணாகரனை மீட் பண்ணிருக்கா. பிரியாவோட ஆபரேஷனை கருணாகரன் பண்ணிருக்காரு. இது எப்படி நடந்துச்சு? ராகவன் எங்க? திவாகர் எங்க? ராகவன் புயல கிளப்பியிருப்பாரு. திவாகர் இவங்க 2 பேருக்கு நடுவுல திண்டாடி இருப்பாரு. என்னவோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியாமே இருந்திருக்கு. சரிக்கா, என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு கஜேந்திரனை கேட்டா தெரியும். உமா கட்டாயம் தெரியும்க்கா. டேய், அவதான் நேத்து வரைக்கும் நம்ம கஸ்டடியில இருந்தானே. அந்த கஜேந்திரன் நம்ம பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தா. அதனால அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்காது. எந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஆபரேஷன் நடந்திருக்கோம், யாருக்கு இத பத்தி டீடைலா தெரியும், எல்லாத்தையும் நீ கண்டுபிடி. சரிக்கா. என்ன சரிக்கா? இது நடந்திருக்கவே கூடாது. ஸ்னேகா ராகவனை மீறி எப்படி கருணாகரன் கிட்ட போனா? பிரியாவுக்கு கருணாகரன் ஆபரேஷன் பண்றதுக்கு எப்படி இந்த ராகவன் சம்மதிச்சான்? பெரிய பிரளயமே நடந்திருக்கோம். ஐயோ, இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியாம போச்சு? என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அக்கா, ஆபரேஷன் தான் முடிஞ்சு போச்சாக்கா. இனிமே பதறி என்ன புண்ணியம்? எதுக்கு இவ்வளவு பதட்டம்? ஏய், லூசு மாதிரி பேசாத. கருணாகரனும் ஸ்னேகாவும் ஒண்ணு செய்தா என்ன ஆகும் தெரியும்ல? ஹாஸ்பிட்டல் நம்ம கையை விட்டு போயிடும். அப்பாவும் பொண்ணு ஒண்ணு செய்தா அந்த கஜேந்திரனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த ஸ்னேகா சாதாரணமான ஆள் இல்ல. தோல் இருக்கும் போதே சொலைய முழுகிறவ. ராகவனும் ஸ்னேகாவும் ஒரே சமயத்துல அந்த கருணாகரனை கடுமையா எதிர்க்கணும். எதிரிங்களா நிக்கணும், கத்தி எடுத்து குத்திக்கணும். அது வரைக்கும் தான் நாம நிம்மதியா இருக்க முடியும். அவங்க எல்லாரும் ஒண்ணு செய்துட்டாங்க, நாம காலி. சரிக்கா, என்ன ஏது நடந்துச்சுன்னு நான் விசாரிக்கிறேன். அவங்கள சேர விடாம அடுத்த ஸ்டெப்பு நாம எடுப்போம். ஐயோ, அப்பனு பொண்ணு பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க, பழகிட்டாங்க. அவ சொல்றதை இவன் கேட்டுட்டான். ச்சே, கூடாது, கூடவே கூடாது. அப்பா, எப்படிமா இருக்க? குஷி எப்படி இருக்கா? நல்லா தானே இருக்கா? ரொம்ப பயந்துட்டோம்மா. எல்லாம் ஓகே தானே? எங்களை யாரோ கடத்திட்டாங்கப்பா. ம், 4 நாளா அடைச்சு வச்சிருந்தாங்க. தெரியுமா? முத்துலட்சுமி தான் உன்னை கடத்தி வச்சிருந்தா. அப்பா, ஆமாம்மா, எனக்கு அவளுக்கும் கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. என் மேல அந்த கோவத்துல உன் மேல கை வச்சிட்டா. தப்பு பண்ணிட்டாவுமா, அவளை நான் சும்மா விட மாட்டேன். பா, எனக்காக ஏன் நீங்க ஊரெல்லாம் பகச்சிக்கிறீங்க? இல்லம்மா, நீ இந்த பிரச்சனையை விட்டுடு. முத்துலட்சுமி எப்படி எப்ப என் வழி கொண்டதுன்னு எனக்கு தெரியும். அவளை நான் கதற வைக்கிறேன். சரி, உன்னை குஷி அடிச்சாங்களா? இல்லப்பா, நான் ஒருத்தர் முகத்தை கூட பார்க்கல. எங்களை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். அது வரைக்கும் தப்பிச்சா? சரி, அத விடுங்க. இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குப்பா. பிரியாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவளுக்கு ஆபரேஷன் பண்ணது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால கெஸ் பண்ணவே முடியாதுப்பா. டாக்டர் கருணாகரன். நம்ப முடியலமா? இதுக்கு ராகவன் எப்படி ஒத்துக்கிட்டாரு? எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி கார்னர் பண்ணி அவரை ஒத்துக்க வச்சிருக்காங்கப்பா. பாவம் ராகவன் மூஞ்சி செத்து, கை கால் வெடவெடுத்து எப்ப வேணாலும் செத்து போற ரேஞ்சில இருக்காரு. அப்பா, ராஜி வந்துட்டாரு, நான் அப்புறமா பேசுறேன். சரிம்மா, அப்புறமா பேசு. ஓகே, பாய். பாய்ப்பா. ஏண்டி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னா இங்க வந்து நின்று போன் பேசிட்டு இருக்க? இல்லங்க, அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதான் தெரியுமே, என்னமோ முக்கியமான நாட்டு நடப்பு பேசுற மாதிரி நினப்பு. பேசுற வெட்டி கதைக்கு இவ்வளவு சீன். முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தேங்க. என்ன முக்கியமான விஷயம்? தலைப்பு செய்தி வாசிச்சு உங்க அப்பனுக்கு டெய்லி தகவல் சொல்லணும், உனக்கு தூக்கமே வராதே. எனக்கு சும்மா வளவளன்னு எதுவுமே தெரியாம பேசாதீங்க. என்ன கடத்தினது யார் தெரியுமா? யாரு? முத்துலட்சுமி. எந்த முத்துலட்சுமி? டாக்டர் முத்துலட்சுமி.
வா என்னங்க? வா என்னங்க வா என்னப்பா வா வா என்னடா இவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. என்ன என்னம்மா? மாமா, அப்பா இப்ப எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்னையும் குஷியையும் கடத்தினது டாக்டர் முத்துலட்சுமின்னு சொன்னாரு. அவ டாக்டர் இல்ல கடத்தல்காரியா என்ன? உடனாது அந்த கருணாகர ஒரு கொலகார, அது ஒரு கொலகார ஆஸ்பத்திரி. பேசாம ரெடி. அவன் ஏன் கடத்தணும்? காரணம் கருணாகரனுக்கும் அவளுக்கும் இருக்கிற பகை. கருணாகரன் அவன் மேல கேஸ் போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாரு. பதிலுக்கு அவ எங்களை கடத்திருக்கா. என்னம்மா சொல்ற? கருணாகரனுக்கு இந்த குடும்பத்துக்கு என்னம்மா சம்பந்தம்? கருணாகரனோட வாரிசு இந்த குடும்பத்துல இருக்கே மாமா. என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்க? அப்ப அவளை எல்லாம் கடத்தி இருக்கணும். இது ஆரம்பம் தானே அத்தை. எங்களை கடத்தி என்ன பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணலையே. சும்மா வச்சிருந்து விட்டுட்டாங்கல்ல. சும்மா 4 நாள் வச்சு சோறு போடவா கடத்தினாங்க? எங்களை அடிக்கல, உதைக்கல, காசு கேட்கல, எந்தவித டீலிங்குமே பேசல, எதுவுமே பண்ணல. அதானே, அப்புறம் ஏன் கடத்தினாங்க? யோசிங்க மாமா, நல்லா யோசிங்க. அதானே ஏன்? ஏன்? ஏன்னா உங்க எல்லாருக்கும் மென்டல் டார்ச்சர் கொடுக்கறதுக்கு. நாங்க காணாம போனதுல உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுச்சுல்ல? ஆமாம்மா, குஷி காணாம போனது என்னால தாங்க முடியல, தூங்க முடியலமா. ராஜீவும் பாவம் அப்படியே பைத்தியம் பிடிச்சு போய் அலைஞ்சான். அதான் மாமா, இதுதான் ஆரம்பம். இந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவேன்னு முத்துலட்சுமி கருணாகரனுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. ஏமா, அத அவங்க நேருக்கு நேரா விட்டுக்க வேண்டியதுதானே? நம்ம குடும்பத்து மூலமா ஏமா விடணும்? நமக்கும் அவங்களுக்கு என்னமா சம்பந்தம்? அத்தை, இதெல்லாம் ஒரு சூட்சமம். ஆ? கருணாகரன் ஆபரேஷன் பண்ணி பிரியா பொழைச்சிருக்கான். அதனால ராகவன் மாமா ஒருவேளை கருணாகரனை மன்னிக்கலாம்ல. 2 பேரும் ஒண்ணு சேரலாம்ல. நடக்கவே நடக்காது. ஒண்ணு சேருவீங்கன்னு முத்துலட்சுமி கணக்கு போடுறா மாமா. அப்படி சேர்ந்துட்டீங்கன்னா இதுவும் கருணாகரனுக்கு வேண்டப்பட்ட குடும்பம் தானே. அதான் நம்ம குடும்பத்துக்கு இப்பவே குறி வைக்கிறா. இதுதான் மாமாவ பிளான். நீ என்னதாம்மா சொல்ல வர? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. அத்த, ஸ்னேகா மூலமா கருணாகரன் இந்த குடும்பத்துக்குள்ள வர பாக்குறாரு. பிரியாக்கு ஆபரேஷன் வேற செஞ்சிருக்காரு. அதனால இந்த குடும்பத்தை இனிமே முத்துலட்சுமி நிம்மதியாவே இருக்க விட மாட்டாத்த. இந்த குடும்பத்தை பழி வாங்கினா அது கருணாகரனை பழி வாங்குற மாதிரி. ஏன்னா கருணாகரனுக்கு தனியா குடும்பம்னு ஒண்ணு கிடையாது. ஸ்னேகா இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால இதுதான் குடும்பம். அதனால ஸ்னேகாவாலையும் கருணாகரனாலையும் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் முத்துலட்சுமியால ஆபத்து. அந்த ஸ்னேகாவையும் ஏத்துக்க மாட்டேன், அந்த கொலகார பாவியும் ஏத்துக்க மாட்டேன். இந்த குடும்பத்துக்குள்ள யாரும் வர முடியாது. 2 பேருமே துரோகிங்க. நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். உள்ளோடி. அப்பாடா, இந்த வார்த்தையை இந்த கிழவ வாயிலிருந்து வர வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு டார்கெட் முடிஞ்சது. கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க உட்காருங்க. என்ன ராஜி இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க செஞ்சது நியாயமா? வெரி பேட் திங்கிங். என்ன சார் பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையே. அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க எதுவுமே பண்ணல. 4 நாள் ஆபீஸ் வரல, ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு தெரியுமா உள்ள? ஒரு பக்கம் நாளைக்கு ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங், இன்னொரு பக்கம் கடன்காரங்க என் கழுத்தை நெருக்கிறாங்க. இங்க ப்ரொடக்ஷன் நிறுத்தி வச்சிருக்கு. ஹார்பர்ல மிஷினரிஸ் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு. உங்களை சுத்தமா ஆளையே காணும். 4 நாளா நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். சார், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ். நோ எக்ஸ்கியூஸ் ராஜு. இந்நேரம் லோன் செக் நம்ம கைக்கு வந்திருக்கணும். அதை நான் மீட்டிங்ல காட்டி ஆகணும். இப்ப இன்வெஸ்டரையும் மெம்பர்ஸையும் நான் எப்படி மீட் பண்றது? அவங்கள்ட்ட என்ன சொல்றது? என்ன டாரா கிளிக்க போறாங்க. சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சார். உங்களை நம்பி நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ ஒர்க்கர்ஸ் பிரச்சனை பண்றாங்க. ப்ரொடக்ஷன் நின்று போச்சு. பேங்க் லோன் இன்னும் கிடைக்கல. சார் ப்ளீஸ் சார். என் நிம்மதியே போச்சு. நடுத்தெருவில் நிறுத்திட்டீங்க. சார், என் பொண்டாட்டி புள்ளைய கடத்திட்டாங்க சார். வாட்? ஆமா சார், 4 நாளா ஏன் வரலன்னா என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் யாரோ கடத்திட்டாங்க சார். யாருன்னு தெரியல சார். 4 நாளா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சேன் சார். எனக்கு ஆஃபீஸ் நடப்பெல்லாம் வரல.
செத்து போலாம் தோணுச்சு. ஆபீஸ் நினைப்பெல்லாம் எனக்கு வரல சார். இதான் சார் உண்மை. போதுமா? ஒரு வழியா இன்னைக்கு தான் ஒய்ஃபும் குழந்தையும் வந்து சேர்ந்தாங்க. யார் கடத்துறாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல சார். பத்திரமா வந்து சேர்ந்துட்டாங்க. அதனால தான் நான் ஆபீஸ் வந்தேன். ஐ எம் சாரி ராஜு. இட்ஸ் ஓகே சார். ஆனாலும் யூ ஆர் வெரி irresponsible பர்சன். ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. நான் என்ன நினைக்கிறது? தப்பு தான் சார், புரியுது. 100% ஃபோன் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா பிரச்சனை எல்லாம் நடந்ததுல மைண்டு பிளாங்க் ஆயிடுச்சு சார். எது வேணாலும் இருக்கட்டும், பர்சனல் அண்ட் அஃபிஷியல் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. நீங்க ஒரு ஃபோனாவது பண்ணிருக்கணும். சார் ப்ளீஸ் சார். என் தங்கச்சி வேற சீரியஸான கண்டிஷன்ல இருக்கா. வெரி பிக் ப்ராப்ளம் சார். என்னால எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சார். அதான் சார், அதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டேனே. அதெல்லாம் போகட்டும். இப்போ என்ன பண்ண போறோம்? நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களை நம்பி இறங்கினேன். 10 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு நீங்க பேசாம கை கட்டி வேடிக்கை பாக்குறீங்க. 10 பேரை நான் வேலையை விட்டு தூக்குனா? தூக்குனதுனா தூக்க சொன்னது நீங்க தானே? இல்ல சார். ஏன் ஐடியா இல்லைங்க, உங்க ஐடியா தானே. என்ன சார் என்னென்னமோ பேசுறீங்க? ஏற்கனவே இவங்கெல்லாம் கொலவெறியில சுத்திட்டு இருக்காங்க. இப்போ உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வந்ததுன்னா என்ன நடுத்தரில் நிக்க வச்சு வெட்டிடுவாங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார். நான் மட்டும் என்ன பேச்சுலரா? நானும் குடும்பஸ்தன் தானே. நான் ஏன் இப்படி பண்ணேன்? நான் உங்களை நம்பி இறங்கி ஆட்களை குறைச்சேன். மிஷின் வாங்கினேன், ஹார்பர்லேயே கிடக்கு. அதெல்லாம் இங்கே வரணும்னா லோன் சேங்ஷன் ஆகணும். லோன் சேங்ஷன் ஆகி பணம் கைக்கு வந்தால் தானே இதெல்லாம் கிடைக்கும். சரி சார், நமக்குள்ள இந்த சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வேண்டாம் சார். நான் வந்துட்டேன்ல சார். பேங்க் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அதை செய்யுங்க. அதை இன்னைக்கே செய்யுங்க, அதுவும் இப்பவே செய்யுங்க. அட்லீஸ்ட் இன்னைக்காவது அந்த பேங்க் செக்கை வாங்கி என் கண்ணில் காட்டுங்க. போங்க சீக்கிரம். வரேன் சார். சார் இன்னொரு முறை இந்த கம்பெனியில வேலை பார்த்த 10 ஒர்க்கர்ஸை வேலையை விட்டு நான் தான் தூக்குனேன்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் இந்த கம்பெனியில வேலை பார்க்க மாட்டேன் சார். அது உங்க கையில தான் இருக்கு. பேங்க் லோன் சாங்ஷன் ஆனா நான் ஏன் சொல்ல போறேன்? ஓ, எனக்கு செக் வைக்கிறீங்கல்ல? செக்கோட வரேன் சார். பரவாயில்ல. சார். எஸ், வாங்க. வணக்கம் சார். வாங்க திவாகர், உட்காருங்க. வணக்கம் மேடம். சார், உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னு தெரியல சார். என் மக பிரியா உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க. என்ன திவாகர் இதுக்கெல்லாம் போய்? அதுக்கு இல்ல சார், என் பொண்ணால தான் நாம பிரிஞ்சோம். இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரை தான் நீங்க காப்பாத்திருக்கீங்க. ஒரு டாக்டரா என் கடமையைத்தான் நான் செஞ்சேன் சார். ஆனா அந்த கடமை ராகவனுக்கு இல்லையே சார். அவர் செய்யலையே. ஏன் செய்யல? நியாயமா யார் செஞ்சிருக்கணும். ஆனா யார் செஞ்சா? என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு ராகவன்ல உங்க வீடு தேடி வந்திருக்கணும். உங்களை கெஞ்சி இருக்கணும்ல. என்ன நீங்க அது மட்டும் நடந்திருந்துச்சு, இந்த உலகத்துல வன்முறை, சண்டை, கோவம் எதுவுமே இருக்காது. ஆனா அப்படி நடக்க விட மாட்டாரே. விடுராஜி, நடந்து முடிஞ்சு போன விஷயத்துக்கு எதுக்குமா தேவையில்லாத விமர்சனங்கள்? திவாகர், ராகவனை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஸ்னேகா என்ன சொன்னா அதை சொல்லுங்க போதும். அவன் மனசுல சந்தோஷம் இருந்தது சார். ஆனா வெளியில அவளால காட்டிக்க முடியல. யார் கூடயும் பகிர்ந்துக்கவும் முடியல. ஆனா துவாரகேஷ் ஃபீல் பண்ணாரு. ஸ்னேகா தான் சைலண்டா இருந்துட்டா. ஆனா ஒரு விஷயம் சார், பிரியா கண்டிப்பா குணமாகி வந்ததும் உங்களுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லியிருக்க. ஸ்னேகா இல்லாம அவ நிச்சயமா வரமாட்டா. பிரியா கூட ஸ்னேகா கண்டிப்பா இங்க வருவா, நன்றி சொல்லுவா. உங்களை அப்பான்னு கூப்பிட்டாலும் அவ கூப்பிடுவா. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமத்தான் நான் இந்த உதவியை செஞ்சேன். நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்னேகா கிட்ட கூலி எதிர்பார்க்கறது தப்பு சார். இதுக்காகலாம் அவ என்ன அப்பான்னு ஏத்துக்க மாட்டா. அது ஒரு கட்டாயமாயிடும். என் தொழிலுக்கே துரோகம் ஆயிடும் திவாகர். அதை நானே எதிர்பார்க்கல. என்ன இருந்தாலும் அவ கஸ்தூரியோட ரத்தம் இல்லையா? அவளுக்கும் சில கோபதாபங்கள் உங்க மேல இருக்கு. போக போக எல்லாம் சரியாயிடும் சார். வர வர அந்த நம்பிக்கையே போயிடுச்சு சார். அப்படிலாம் பேசாதம்மா. இவர் எப்பவுமே இப்படிதான் சார். எப்பவுமே மனுஷங்களை மதிப்பாரு. ஆனா இவரை சுத்தி இருக்கிறவங்க இவர் மேல சேத்த வாரி அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இவரோட தலையெழுத்து சார். என்ன பண்ண போறோமோ, எப்பதான் இதெல்லாம் சரியாகுமோ. எல்லாம் சரியாயிடும். நீங்க தான் இவருக்கு நம்பிக்கை தரணும் சார். இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு. முக்கியமா அந்த ஹாஸ்பிட்டல் கைக்கு வரணும். அதை யாரும் மறக்கல.
முத்துலட்சுமிகிட்ட இருந்து இந்த ஹாஸ்பிட்டலை வாங்கித்தான் ஆகணும். அதுக்கு உங்க உதவியெல்லாம் வேணும்.